ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி முழுசாக பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் அதில் வச்சுருக்கோம், இந்த ஆம்பினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதிலே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு 5.1 ஆம்பு கேட்குறீங்க, உடனே அதனுடைய ப்ரைஸ் கேட்குறீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸு, இமேஜ், ஃபோட்டோஸ் அனுப்புங்க, இப்படி லைனாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தாலே அதிலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும், ரேட்டை தவிர. அது மட்டும்தான் நாங்கள் யூடியூப்பில் சொல்ல முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா, இந்த ஆம்பு வேணும்னா இந்த ஆம்பினுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதனுடைய டீட்டெயிலும் நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே அதை யாருமே ஸ்கிப் பண்ணி பார்த்துறீங்க, நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டுருக்கீங்க. எங்களால் கண்டினியூவாக சொல்ல முடியல. அது எங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா வேலை டைமில் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் எதனா டவுட்டுன்னா இதிலே இந்த வீடியோக்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதிலே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்காக கமெண்ட்டில் ரேட்டை மட்டும் கேட்காதீங்க. ரேட்டை மட்டும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கேட்கலாம். ஓகே, நான் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு தெளிவாக சொல்கிறேன், நல்லாவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் கம்மி பட்ஜெட் ஆம்பிளிஃபையரும் வரும், ஹை பட்ஜெட் ஆம்பிளிஃபையரும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டர் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆம்பினுடைய லுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் லுக்கு. இது கஸ்டமர்டு பேனலு. கஸ்டமர் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, அதேமாரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லா ஆம்பிளையும் வர மாரி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இங்கே சப்பு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இங்கே டிடிஎஸ், ஆக்சி, யூஎஸ்பி. இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்கன்றத நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சுவிட்சு FT0 மினி டீ கோடு அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய செலக்டாக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த சுவிட்சு கீழே நான் இந்தமாரி செலக்டர்னு கொடுத்துருக்கேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ARC ஆப்டிக்கல் கோஆக்சல். இங்கே லைட்டிங் ஆப்ஷன் முன்னாடி வரும். இதனுடைய டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஷனுடைய டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பினுடைய பேக் சைடு பார்த்துடலாம். ஆம்பினுடைய பேக் சைடில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் ஃபீஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பேன். அடுத்து மெயின்ஸ் கார்டு, நல்லா ஹெவியான மெயின்ஸ் கார்டு தான் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருடைய சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கே லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, சப்பு, ஃபேனு. அடுத்து அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா அந்த டீ கோடரு. இங்கே நம்ம ஆப்டிக்கல், கோஆக்சல், ARC எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். இன்கேஸ் இதில் பார்த்திங்கன்னா டிவி, DVD, DTH இது ஆக்ஸ் இன்புட்டு. நீங்கள் சப்போஸ் இது யூஸ் பண்ணல, தற்சமயத்துக்கு இது யூஸ் பண்ண போகிறனாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்டான ஸ்விட்சிங் ஆப்ஷனும் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தாச்சு. இப்போ இன்டீரியல் பார்த்தலாம். இன்டீரியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீட்னஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்னஸாக பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் HD காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு 24/24 5 ஆம்ஸு. இதிலே பார்த்தீங்கன்னா 12/12 ஒரு டாப்பிக்கும், 0/12 ஒரு டாப்பிக்கும் 2 ஆம்ஸில் வந்துடும். அடுத்த ரெக்டிஃபை செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5000 50 வோல்ட்டு MFTயில் 2 கெப்பாசிட்டரும், அதுக்கு உண்டான டயோட்ஸு எல்லாமே கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 7805 ரெகுலேட்டரு USB போர்டுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த பக் கன்வெர்ட் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நம்ம FT மினி டீ கோடருக்கான இன்புட் சப்ளைக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரெக்டான ஒரு 12 வோல்ட்டில் நம்ம கொடுக்கும்போது போர்டை கம்ப்ளைண்ட் ஆகாமல் லைஃப் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஐசி, அது ஆடியோ செக்ஷன் பார்த்துருவோம். ஐசின்னு பார்த்திங்கன்னா STK402950. இந்த ஐசி சிங்கிள் ஐசி 5 சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 5 சேனல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 சேனலுடைய இன்புட்ஸ் இருக்குது, இங்கே 5 சேனலுடைய அவுட்புட்ஸ், அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட்ஸ். இந்த போர்டை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இது என்ன வாட்ஸு, இந்த போர்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறீங்கன்னு. இப்போது இதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 24 வோல்ட் நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா இது மினிமம் டிசியாக 30 வோல்டு வரைக்கும் இது நம்ம கொடுக்கலாம். 30லேருந்து 35 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஐசி கம்ப்ளைண்ட் ஆகலை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய வாட்ஸ் இதில் 5 × 50 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 30-35 வாட்ஸ் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும்.
எஸ்டிகே ஐசி 4141 ஐசியினுடைய ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த போர்டில் ஆடியோ இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா சப்புக்காக எஸ்டிகே 4141 மோனோ ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்தமாரி நீங்கள் வந்து பிசிபி வந்து சூஸ் பண்ணும்போது இந்தமாரி கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் போட்டு நல்ல காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ண பிசிபி வந்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து லைஃப் வரும். அதேமாரி ஓவர் ஹீட்டு இல்லை ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் அந்தமாரி டைமில் உங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகாது. அதை வந்து பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸு. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அல்ட்ரா டிஜிட்டலுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு. இதில் வந்து 3 ரிலே இருக்கும், 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். இது டைம் டிலே ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இது வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அதுவும் வந்து இதை வந்து கரெக்டாக சென்சார் பண்ணும். அடுத்து இதனுடைய ப்ராலாஜிக்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டினுடைய சுவிட்சிங் ஆப்ஷனோட வரக்கூடிய ப்ராலாஜிக் தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய இன்புட் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12012. இந்த போர்டினுடைய டீட்டெயில்ஸை நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோஸாக ஒன்று போட்டிருப்பேன், நம்ம சேனல் இருக்குது. இந்த போர்டு டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், பார்த்துங்க. இதில் வந்து சப்பு வந்து ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹார்டாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு லோ பாஸ் ஃபில்டர் வந்து கூட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பு பேஸ் ஹார்டாக இருக்கும். இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டு ஆம்பிளிஃபையர் தான். கஸ்டமருக்கு வந்து பேஸ் எனக்கு நல்லா வேணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு சப்பு ஃப்ரீ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லைக் ஃபார்னுடைய லோ பாஸ் ஃபில்டரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேயே வந்து ஸ்விட்சிங் ஆப்ஷன் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்சிங் மூலிமா நம்ம இந்த FT03 இன்புட்ஸு அண்டு USB ஆக்ஸ்லேருந்து வர ஸ்டீரியோ டு 5.1 சிக்னல் இன்புட்ஸு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து USB போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஐப்ளேனுடைய USB போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன், மாஸ்டர் கண்ட்ரோலு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸு. அடுத்து வந்து இந்த போர்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து FT003 மினி டீகோடரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதுலேருந்து நம்ம 5 சேனலுடைய அவுட்புட் எடுத்து இந்த இடம் கொடுத்துருக்கேன். 5.1 இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்துருக்கேன். இந்த போர்டில் இந்த இடம் வந்து அவுட்புட்ஸ் வந்துடும். அடுத்து ஸ்விட்சிங் ஆப்ஷன். இப்போது முன்னாடி கொடுத்துருக்க இந்த ஸ்விட்சிங் ஆப்ஷனுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் டிடிஎஸ்ன்னு இருக்குது இல்லையா, இந்த டிடிஎஸ் ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ண உடனே இந்த கிட்டு ஆன் ஆகும். இந்த கிட்டில் இருந்து வர இன்புட்ஸு இந்த ஸ்விட்சிங் ஆப்ஷன் மூலிமா இங்கேயும் ஆன் ஆகிடும். இந்த 2 ஸ்விட்சிங் ஆப்ஷனுமே நான் வந்து இந்த ஸ்விட்சில் கொடுத்துருக்கேன், அதனால தான் டிடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது ஆக்ஸ் வந்து நான் பின்னாடி சொன்ன அந்த டிவி டிவிடி டிடிஹெச்னு இருக்குது இல்லையா, அதனுடைய ஆப்ஷனாக வந்து நான் இது கொடுத்துருக்கேன். யூஎஸ்பின்றது யூஎஸ்பி ஆப்ஷன். இந்த செலக்டட்ன்றது வந்து நம்ம இந்த கிட்டில் இந்த கிட்டினுடைய நம்ம என்ன இன்புட் கொடுக்க போவோம், ஆப்டிக்கல், கோஆக்சல், ஏஆர்சி, அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற இந்த சுவிட்ச் இருக்குது இல்லையா, இந்த சுவிட்சினுடைய ஆப்ஷன் தான் இங்கே செலக்டில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஆம்பினுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆம்ப் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே வேணும், இல்லை இந்தமாரி கஸ்டமைஸாக நேம் போட்டு வேணும்னாலும் நம்ம பண்ணித்தரலாம். இல்லை நேமெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வேறு மாடல் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி பேனல் வேணும்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணி தரலாம். சுவிட்சு நல்லா ஹெவியான காப்பர் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து கூலிங் ஆகிறதுக்காக ஒரு கூலிங் ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்தமாரி ஆம்ப் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். இதனுடைய ரேட்டு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஆம்ப் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆம்ப் வந்து ஆன் பண்ணுறேன். ஆம்ப் வந்து ஆன் பண்ணிட்டேன். இது வந்து லைட்டிங் வந்து அவங்க பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க, நம்ம ப்ளூ, க்ரீன் கலரு, ஒயிட்டு, உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நான் இந்த கிட்டினுடைய ஆன் ஆப்பு செலக்டர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஎஸ்பி போர்டு யூஎஸ்பி ஆன் பண்ண உடனே இந்த யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடும். நம்ம ஆக்ஸ் மோடு ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிட்டு ஆக்ஸ் மோடுக்கு போய்டும். இப்போ இந்த டிடிஎஸ் அப்படின்ற சுவிட்சை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கிட்டு வந்து ஆன் ஆகும். அது வரைக்கும் இந்த போர்டு வந்து ஆன் ஆகாது, இந்த கிட்டு வந்து ஆன் ஆகாது. இப்போ வந்து நான் யூஎஸ்பி செலக்ட் பண்ணுறேன்னா இந்த டீகோடர் வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஒரு சில ஆம்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைன் டேரெக்டாக 12 வோல்ட் கொடுத்துருப்பாங்க,
அது எப்போவுமே ஆனிலே இருக்கும். அந்த மாரி இல்லை, நம்ம இங்கே முன்னாடியே நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே டிடிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ செலக்டடு எப்படி செலக்ட் பண்ணுறது சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு ஆப்ஷன் தெரியும். இப்போ வந்து ஏஆர்சியில் இருக்குது. இப்போ நான் சுவிட்சை செலக்ட் பண்ணுறேன். 3 லைட்டுமே இருக்குது. 3 லைட் எரிஞ்சால் இது வந்து ஆக்ஸ் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஆப்டிக்கல், அடுத்து கோஆக்சல், ஏஆர்சி. இந்தமாரி நம்ம என்ன மோடில் இருக்குன்றதை நம்ம இங்கே முன்னாடியே பார்த்துக்கலாம். இந்தமாரி ஆப்ஷனோட நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்து ஒரு 10 செகண்டு சாங் மட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையருக்கு சோறு தண்ணி சாப்பிடுறா கொஞ்சம் ஊட்டி விடு.